ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டையிலேருந்து நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் அவரோட ஃபிஷ் டேங்கை க்ளீன் பண்ணி தர முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் அவங்க வீட்டுக்கு இன்னைக்கு போயிட்டுருக்கோம். நம்ம வந்து பார்க்கும்போது டேங்கோட கண்டிஷன் இப்படி தான் இருந்துச்சு. ஓகே, நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு டேங்கை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து ஆசிட் வாஷ் பண்ணி நல்லா வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். டேங்கை க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த கிராவல்ஸ் அப்புறம் மற்ற அக்சசரிஸ் தான் க்ளீன் பண்ணேன். இதில் பெருசாக ஒன்றும் திங்ஸ் இல்லை. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே தான் வேலையை முடிச்சிட்டோம். ஆனால் இந்த டேங்க்ல வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமான பார்ட் அது என்னென்னா, அந்த சப்மர்சிபிள் லைட்டை க்ளீன் பண்ணுறது தான். ஏன்னா அதில் உப்பு கரை அவ்வளோ அதிகமாக இருந்தது. பட் அது ரொம்ப நைஸாக இருக்குன்றதுனால நம்மளால் டைட்டாக க்ளீன் பண்ண முடியுது. பட் லைட்டோட வெளிச்சம் தெரியிற அளவுக்கு இருந்தால் போதுன்ற மாதிரியான கண்டிஷனில் அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். கைஸ், இந்த டேங்க்கில் வந்து அவங்க அண்டர் கிராவல்ஜி ஃபில்டர் போட்டு மேலே பவர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பரான செட்டப் தான். பட் அதில் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிராவல்ஸ் வந்து போதுமான அளவு இல்லை. பட் இப்போதைக்கு இந்த டேங்கை இருக்கிற செட்டப் வச்சு கம்ப்ளீட் பண்ணுவோன்னு சொல்லி முடிச்சிட்டேன். ஃபைனல் அவுட்புட் எப்படி வந்துருக்குன்னு நீங்களே பாருங்கள். கைஸ், உங்களுக்கும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய ஃபிஷ் டேங்கை ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தூத்துக்குடி சரௌண்டிங்கில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கே வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததை லைக் பண்ணிவிட்டு மீன் தொட்டி வச்சிருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தூத்துக்குடியில் நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.